ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், கருப்பசாமியை பற்றி பேச போகிறோம். நம்மளுக்கு வந்து சிவனோட கதை தெரியும், விநாயகர் கதை தெரியும், முருகன் கதை தெரியும், கிருஷ்ணர் கதை தெரியும், ராமன் கதை தெரியும். ஆனால் நம்ம வந்து கருப்பசாமி கதை எத்தனை பேருக்கு தெரியும்? கரெக்டா? நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் போங்களேன், எந்த ஊருக்கு வேணாலும் போங்க. அந்த வெக்கேஷன் அப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா கூப்பிட்டு போவாங்கல்ல, நம்ம ஊருக்கு நம்ம போனதுக்கப்புறம் இதுதான்டா நம்மளோட ஊர், இதுதான் நம்ம ஊர் கோவில், நான் சின்ன வயசுலேருந்து வந்த கோவில் அப்படின்னு காமிக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கருப்பசாமி இருப்பார். கருப்பசாமி அங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்காரு. தமிழ்நாடு கேரளா மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில், மலேசியாவில், சிங்கப்பூரில், சவுத் ஆஃப்ரிக்காவில், வெஸ்ட் இண்டீஸில், காங்கோவில், சைனாவில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் எங்கெங்கே இங்கேருந்து கிளம்பி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் கருப்பசாமியும் தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழே பேசுறாத அளவுக்கு வந்து கலாச்சாரம் மாறி இருக்கலாம், அவங்க அங்கே இருக்கிற மொழியை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னும் கருப்பசாமியை கும்பிடுறதை யாருமே விடாமல் இருக்காங்க. யார் இந்த கருப்பசாமி? கருப்பசாமியோட கதை என்ன? இவ்வளோ பவர்ஃபுல்லா ஒரு காடு வந்து ஊர் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்காரு. நம்ம வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கடவுள்கள் எல்லாத்தையும் பேசுறப்போ அவங்களுக்குன்னு ஒன்று ரெண்டு கதை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுப்போம், எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். ஆனா கருப்பசாமியோட கதை என்ன அப்படின்னு நான் தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பசாமி அப்படிங்கிறது வந்து காவல் தெய்வம். ஓகேவா? அதாவது மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சாமியோட இமிடியட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். காவல் தெய்வம். யாருக்கு காவல் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் மக்களுக்கு. இது வந்து சில பேர் குடும்பமா ஒரே கருப்புசாமியை கும்பிட்டு இருக்கலாம், சில பேர் ஒரு ஊருக்கே ஒரு கருப்புசாமி அப்படின்னு வச்சிருக்கலாம், விச் எவர் ஆஸ்பெக்ட் இட் இஸ். ஓகேவா? ஆனா இந்த கருப்பசாமிக்கு வந்து மொத்தம் 3 கதை இருக்குது. முக்கியமா அந்த 3 கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மதுரை அண்ட் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய ஊர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய ஒரு கதை. ஈவன் கேரளால. ஓகேவா? மதுரை அண்ட் மதுரைக்கு கீழே அண்ட் கேரளாவில் நம்பக்கூடிய முதல் கதை இதுதான். இந்த சாமியோட கதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முதல் கருப்பசாமி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ஒரு காலகட்டத்தில், ஓகேவா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் கிராமங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு மன்னர்கள் வந்து சில பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து ஊர் காவலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊர் காவலர்கள் வந்து அங்க இருக்கிற கிராமத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அங்க வந்து விவசாயம் மட்டும்தான், அக்ரேரியன் சொசைட்டி. கரெக்ட்? அங்க விவசாயம் மட்டும்தான் மெயின் ஸ்டே. இந்த விவசாய மக்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன? நெல்லா இருக்கட்டும், பயிரா இருக்கட்டும், அதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், அந்த ஹார்வெஸ்ட்டை. கரெக்டா? ஸோ அதை பாதுகாத்துக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் மக்கள் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ, இன்னைக்கு தான் சிசிடிவி கேமரா இருக்குது, போலீஸ் இருக்காங்க, அப்போ எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஸோ நைட்டு மக்கள் தூங்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்து ஊருக்காரன் வந்து நகையை திருடிட்டு போயிடலாம், குழந்தைங்களை கடத்திட்டு போயிடலாம், இல்லை வந்து பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாமல் போயிடலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஊரை வந்து நைட்டு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, பிஃபோர் எலக்ட்ரிசிட்டி கேம் இன். கரெக்டா? ஸோ பிஃபோர் எலக்ட்ரிசிட்டி கேம் இன், பிஃபோர் கேமராஸ் கேம் இன், நம்ம வேர்ல்டு எப்படி இருந்திருக்கும்? நான் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சு, தீப்பந்தம் அங்கங்க இருக்கும், அவ்வளவுதான். கரெக்டா? இந்த மாதிரி மக்கள் வாழ். அப்புறம் இது போக காடா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு சிவிலைஸ்டு நம்ம வந்து ஃபுல்லா வந்து வீடெல்லாம் கட்டல, ஃபாரஸ்ட் நிறைய இருந்துச்சு, காட்டுக்குள்ள இருந்து ஏதாவது அனிமல்ஸ் வந்துடலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறப்போ ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஊருக்கும் வந்து கிராமங்கள்ல வந்து மன்னர்கள் வந்து காவலர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காவலர்கள் வந்து ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க, ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க. யாராவது லைட்டா வந்து டிவியேட் ஆனாலும் உடனே பனிஷ் பண்றது, அந்த இடத்துல வந்து தண்டனை கொடுக்கிறது. பட் அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் லாயல்ட்டி. அவங்க பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கு, அந்த காவல் காக்கக்கூடிய அந்த வேலைக்கு வந்து பயங்கரமான லாயல்ட்டியோட இருந்திருக்காங்க. இப்படி இருந்த காவலர்கள்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு காவலர் தான் வந்து கருப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருப்பு வந்து இந்த மதுரை, இந்த கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா ஊர்லயும் போனா அந்த காமனா ஒரு கதையை சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து நம்ம இது மாதிரி இதிகாசங்கள் மாதிரி, ராமாயணம் மாதிரி, பகவத்கீதா மாதிரி புக்கில் எழுதப்படல. இது வந்து வில்லுப்பாட்டு மூலியமாவோ மக்களோட அந்த பூசாரி வந்து கதையா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க சொல்லப்படக்கூடிய ஒரு கதை தான். அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. ஓகேவா? விவசாயம் வந்து ஒழுங்கா வந்து சேர மாட்டேங்குது. அதாவது ஹார்வெஸ்ட் வந்து ஒழுங்கா இல்ல, அந்த வருஷம் வந்து பண்ண வேண்டிய விவசாயம் வந்து ஒழுங்கா இல்ல, மழை கம்மியா இருந்திருக்குது, ஒழுங்கான ஹார்வெஸ்ட் இல்லைங்கிற ஒரு துக்கம், சோகம் இப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு வந்து வீட்டில் வந்து பயிர் வந்து சேர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனாலும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோட விளைச்சலையும் ஒன்னா போட்டு ஈக்குவலா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுல 1-2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னடா நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் காசு எடுக்கணும் அப்படிங்கிறது, இன்னும் கொஞ்சம் பயிர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து கிராமத்தில் வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பிளான் பண்றாங்க. பட் அங்க இருக்கிற காவல்காரங்க வந்து துரத்தி விட்டுறாங்க. இப்போ எங்கேயுமே கொள்ளையடிக்க முடியலங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட சொந்த கிராமத்திலேயே தன்னோட சொந்த நண்பர்களும் சொந்தக்காரங்களும் உருவாக்குன அந்த ஹார்வெஸ்டே வந்து அந்த ஒரு மண்டியில சேர்த்து வச்சிருப்பாங்களா, அதுல போய் கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ கருப்பு வந்து பாத்துடுறாரு. இவர் பார்த்துட்டு வந்து என்னடா திருட வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல திருடலாம் என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பழகி பாசமா போய் அவரையே வந்து கொன்னுடுறாங்க. ஓகேவா?
கொன்னுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஹார்வெஸ்ட் எல்லாத்தையும் திருடிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்போ கருப்பு வந்து ரொம்ப அந்த உக்கிரமான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஊருக்குள்ள வந்து பயங்கர கோபம் வருது, ரொம்ப ஆதங்கம் இருக்குது. என்ன ஆச்சுன்னா யாருக்கும் தெரியல. அகைன் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் சிசிடிவி கேமராலாம் இருக்குது. ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நிறைய பேரை அந்த நேரத்திலையும் அவரை வந்து பீட்ரே பண்றப்பவுமே வந்து அவர் நிறைய பேரை முடிச்சுட்டு தான் அவர் இறந்து போயிருக்காரு. இவங்க ஏன் இங்க இறந்து கிடக்குறாங்க, இவருக்கு என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு யாருக்குமே தெரியல. ஆனா சில பேர் வந்து அந்த பயிரை திருடிட்டு போயிடுறாங்க. அவங்க ஊருக்கே அவங்க கிராமத்துக்குள்ளே வந்து பதுக்கி வச்சிடுறாங்க. சில பேர் மட்டும் வந்து சந்தோஷமா இருக்கும், ஒரு குடும்பம் மட்டும் இதை பண்ணுங்கிறதுக்காக இருந்துடுறாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே அந்த குடும்பம் யார் கொள்ளையடிச்சாங்களோ அவங்க வந்து பயங்கரமா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப விளைச்சல் இல்லைங்கன்னு ஒரு சோகம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சம்பந்தமே இல்லாம ஊரை தாண்டி போகக்கூடிய சில பேர் வந்து இந்தாங்க உங்க ஊர்ல விளைச்சல் இல்லையான்னு சொல்லிட்டு விளைச்சலையும் கொடுத்துட்டு போறாங்க. ஸோ கொள்ளையடிச்சவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க. கிராமத்தை தாண்டி போறவங்க வந்து ஐயோ இங்க விளைச்சலே இல்லாம இருக்கு அப்படின்னு டிராவல் பண்றவங்க நிறைய அவங்க டிராவல் ஜேர்னிக்கு தேவையான ஒரு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல, அப்படி தாண்டி போறப்போ இங்க இருக்கிற கிராமங்களுக்கு வந்து அவங்க சாப்பாடையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லைங்க எங்க டிராவல் ஜேர்னி வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தூரமா இல்லை, நாங்கள் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்துட்டு உங்க கிராமத்துக்கு இந்த 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 சீசனுக்கு தேவைப்படும், நீங்க வறண்டு இருக்கீங்க, நீங்க வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் வந்து கொள்ளையடிக்க வர 2-3 பேர் வந்து நேச்சுரலாவே அங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் விழுந்து இறந்து போகிறதா இருக்கட்டும், பாறை உருண்டு ஓடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களால இறந்து போறாங்கிறத அங்க மக்கள்லாம் கவனிச்சுட்டு அப்போ அவங்க என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கருப்பு இன்னும் சாகல, கருப்பு நம்மள இன்னும் காவல் காத்துட்டு இருக்காரு, நம்ம ஊரை வந்து இன்னும் காத்துட்டு இருக்கிறது கருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நடுக்கல் வச்சிருக்காங்க. அதாவது ஹீரோ வர்ஷிப்பிங், ஓகேவா, ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போய் வச்சுட்டு அந்த கோவில் அவர் யூஸ் பண்ண அந்த அதே அருவாள், அவர் யூஸ் பண்ண அதே கதை அதெல்லாத்தையும் அவரை சுத்தி வச்சிருக்காங்க. இந்த கருப்பசாமியை வந்து ஒரு ஜெனரேஷனும் அந்த கிராமத்தில் வர்றவங்க வந்து இந்த கருப்பசாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி. இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது, கிராமத்துக்கிட்ட நதி ஓடிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு கருப்பசாமி சிலை வந்து வருது, ஓகேவா, பக்கத்து ஊர்லேருந்து வருது, வேற எங்கேருந்தோ வருது, ஆற்றுல வந்து அடிச்சுட்டு வருது. இந்த சிலையை பார்த்துட்டு இவங்க இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த சிலை, நம்மளுக்கு இந்த சிலை தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இல்லை இந்த சிலை வேணும் அப்படிங்கிறாங்க, நம்ம ஊருக்கே வந்த சிலை நம்ம அவமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கணுங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே வந்து ஊர் பெரியவங்க நினச்சி தூக்கி போட்டுறாங்க. நம்ம ஊரில் தான் ஏற்கனவே நிறைய சாமி இருக்குது, எதுக்கு இந்த சாமி வேறு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க. இந்த கருப்பு சாமி மறுபடியும் தண்ணிக்குள்ளே போடப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ஊர் வந்து ஆனால் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குது. அந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காவலர்கள் வந்து சம்டைம்ஸ் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதாக இருக்கட்டும், அந்த ஊரில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊரே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நல்ல மழை இருக்குது, நல்ல விளைச்சல் இருக்குது. எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஓகே இந்த கருப்பசாமியை தூக்கி போட்டதுனால தான் சரியா இருக்குது, இந்த கருப்பசாமி ஒருவேளை இருந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை, பார்த்தீங்களா அந்த சாமி நம்மளுக்கு தேவையில்லாத சாமி, தூக்கி போட்டதான் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் லேட்டரா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு பையன் வந்து அந்த நதியில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கப்போ பார்க்குறான் அந்த கருப்பசாமி வந்து எங்கேயோலாம் போல, அந்த கருப்பசாமி தண்ணியில் அடிச்சுட்டு போகாம அந்த ஊர்லயே அந்த பேஸ் ஆஃப் த ரிவர் மண்ணோட மண்ணா வந்து அவங்க அப்படியே புதஞ்சு கிடந்திருக்காங்க. அப்போ வந்து அங்க மக்கள் பார்த்துட்டு இந்த கருப்பசாமி தான் நம்மளை இவ்வளவு நாள் பாதுகாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பசாமி இருக்கிறது நம்ம கிராமத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த கருப்பசாமியை கூப்பிட்டு வந்து வச்சு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு வெர்ஷன் ஆஃப் கருப்பசாமி ஸ்டோரி. ஒரு இதுல காவல் காத்தவங்க, இன்னொரு இடத்துல எங்கேருந்தோ வந்த சாமி, ஆனா அங்க இருக்கிற சிலை வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருச்சுன்னு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. 3வது வெர்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெர்ஷன். இது வந்து மதுரையில் அழகர் கோவில் கிட்ட இருக்க 18 படி கருப்பு அப்படின்னு இருக்குது. நீங்க போய் பாருங்க, அந்த கோவில்ல வந்து 18 படி மட்டும் தான் இருக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெம்பிள். அங்க என்ன நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகர் கோவில்ல இருக்கிற அழகரோட பொருட்கள், நகை எல்லாத்தையுமே, சாமியோட சிலை எல்லாத்தையும், நம்ம நகை சிலை எல்லாத்தையும் திருடுறதுக்கு வந்து ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் இந்த ஊரா போய் பயங்கரமா கொள்ளையடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, இந்த தூம் படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். பெரிய இந்த மிஷன் இம்பாசிபிள் பெரிய கொள்ளக்காரங்க, ஓகேவா, பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன், அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆட்கள், ஓகேவா, சம்திங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கொள்ளக்காரங்க, அவங்க வந்து மாஸ்க்டு மேன் உள்ள போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துருவாங்க. அவங்களை நிறுத்த யாருமே முடியாது, மிகப்பெரிய மன்னர்கள்னால கூட முடியல. அப்படி இருக்கிறப்ப அவங்க மதுரை கிட்ட அழகர் கோவிலுக்குள்ள போய் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சு உள்ளுக்குள்ள புகுறாங்க. அப்போ அந்த 18 படி அப்படின்னு அதை மீறி தான் அவங்க போகணும். அந்த இடத்துல வந்து கருப்பு நின்றுட்டு இருக்காரு, கோவில் காவலர். உள்ள ஒருத்தனை விடாம 18 பேரையும் அவரும் போட்டுறாரு. இந்த ப்ராசஸ் அவரும் இறந்துடுறாரு. அதை எல்லாரையுமே புதைச்ச அந்த ஒரு 18 படி அதுக்கு மேல இருக்குது, அவர் அங்கதான் புதைச்சாங்கிறது வந்து அங்க இருக்கிற நம்பிக்கை. அதனால அந்த 18 படியை கும்பிடுவாங்க. which again means that என்னைய பாதுகாத்துக்கொள், என்னைய வந்து
பாதுகாத்து கொடு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கறது, எனக்கு நல்லது நடக்கணும், என்னை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா அவங்கள பழி வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா கோவிலுக்கு போனோம்னா நம்மள வந்து ஒரு இரும்பு வேலி போட்டு வெளியே இருந்து பார்க்க வைப்பாங்க. பட் கருப்புசாமி கிட்ட நீங்க பேச முடியும். இந்த எஸ்பெஷலி இந்த படையல் வைக்கிற நாளுக்கெல்லாம் போய் பாருங்க, அங்க வந்து அந்த சாமி இருப்பார்ல, பூசாரி இருப்பார்ல, அவரு வந்து அவருக்குள்ள சாமி வந்துடும், கருப்பு வந்துடும். கருப்பு வந்துட்டு அவர் அந்த நாலாம் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல, அந்த அருவாள் மேல நின்றுகிட்டு ஆடுவாங்க, அருவாளை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து குறி சொல்லுவாங்க. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. நம்ம சாமியோட எப்பவுமே ஒன் வே கம்யூனிகேஷன் வச்சுட்டு இருப்போம்ல, பட் கருப்பு சாமியோட நீங்க டூ வே கம்யூனிகேஷன், அது வந்து அது ஒரு டிரான்ஸ் ஸ்டேட் தான். அது வந்து சில பேர் வந்து அவங்களே கிரியேட் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் சூப்பர் பவர்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கருப்புசாமியை வந்து ஒரு இதய சாமியாக வச்சுக்கிறீங்க. கீப்பிங் கருப்புசாமி க்ளோஸ் டு தேர் ஹார்ட். அதனால நீங்கள் எவ்வளோ பெரிய கோவிலுக்கு போனாலும் எங்கே போனீங்கனாலும் தமிழர்கள் வந்து கருப்பசாமியை வந்து பார்க்குறப்போ மற்ற சாமி கிட்டலாம் நம்ம வந்து வேண்டுவோம், கருப்புசாமி கிட்ட பேசுவோம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்மளே நம்ம அறியாமல் நம்மளுக்கு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான். அப்புறம் வந்து கருப்பசாமியை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். கருப்பசாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம், ஜாலியாக இருக்கலாம். கருப்புசாமி கிட்ட வந்து சரக்கு எடுத்து வைக்கலாம். கருப்புசாமி வந்து ஏன்னா காவல் தெய்வம், அவரோட வே ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப சில். நீங்க வந்து ஒரு படி கிட்ட பேசுற மாதிரி, ஒரு மச்சான் கிட்ட பேசுற மாதிரி நீங்க வந்து கருப்புசாமி கிட்ட பேச முடியும். என்ன ஒரு பெரிய அண்ணன், நம்மளோட அண்ணன், அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் வந்து கருப்புசாமி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. கதைகளா இருக்கட்டும், ஒரு வைக்கிற சுருட்டா இருக்கட்டும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட குடும்பத்திலேயே முந்தைய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்தாவோ பாட்டியோ ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களை வந்து கருப்பா சொல்லி கும்பிட ஆரம்பிச்சிடுற பழக்கம் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பசாமி தமிழ்நாட்டில், கேரளாவில், மலேசியாவில், சிங்கப்பூரில், ஸ்ரீலங்காவில், இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கே போய் தமிழர்களை பார்த்தீங்கன்னாலும் கருப்பசாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்காரு. ஹீ இஸ் அ very strong and very angry person, but at the same time a very good protector. ரொம்ப பெரிய கோவக்காரரு, ஆனால் நம்மளை காவலுக்காக கூடிய ஆளு. ஸோ நம்மளோட காவல் தெய்வம் அப்படிங்கிற பேர் வந்து கருப்பசாமியோட ஸ்ட்ராங்காக ஒட்டிடுது. நீங்கள் வந்து இங்கே போகிறப்போ, சபரிமலைக்கு போகிறப்போ கருப்புசாமியை பார்ப்பீங்க. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் வந்து கருப்புசாமி பார்ப்பீங்க, மீனாட்சி அம்மன் கோயிலில் கருப்புசாமி பார்ப்பீங்க, சென்னையில் கூட 1-2 இடத்துல வந்து நான் கருப்புசாமி என்ட்ரன்ஸில் வந்து வச்சிருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அந்த காவல் தெய்வம்ங்கிற ஒரு பொசிஷனை வந்து ஹையர் லெவலில் கொடுக்கறதுக்கு அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு வந்து யாரையாவது, அதாவது சாமி கிட்ட வந்து நம்ம இவனை போட்டு அடிக்கணும், அவனை போட்டு உதைக்கணும்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது, இவனை முடிச்சு தள்ளு சாமி. பட் கருப்புசாமி கிட்ட நம்ம என்னன்னாலும் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு பொசிஷன், என்னை பத்திரமா வச்சுக்கோ, என்னை உனக்கு தெரியும், நீ பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒரு டீலிங் வந்து நம்ம கருப்புசாமியோட பண்ண முடியுங்கிறதுனால தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப் இருக்குது கருப்புசாமிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டிலலாம் கருப்புசாமியை சாமி கும்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ சுடுகாட்டில் சாமி கும்பிடுவாங்க. படையல் ஆஃப்கோர்ஸ் அது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அப்புறம் வந்து இது சுருட்டு, சரக்கு, இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி படையல் கொடுத்து பண்ணுறது. அப்புறம் ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, கறி வச்சு சாமியை கும்பிடுறது, எல்லா டைப் ஆஃப் வர்ஷிப்பும் வந்து கருப்புசாமியோட நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கருப்புசாமியை கும்பிடலாம். எங்கள் வீட்டில் சின்ன வயசில் வந்து அருவாலை வந்து செஞ்சு போய் கருப்புசாமிக்கு வருஷம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு எதுக்குடா அருவாலை அங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு யோசிக்கிறோம். பட் அகைன் இந்த கதையெல்லாம் கேட்குறப்ப இட் மேக் சென்ஸ். ஓகே, ஏன் வந்து நம்ம போய் அவருக்கு, நான் என்ன யோசிப்பேன்னா, அவர்கிட்ட இருக்கிற வெப்பனை வச்சு அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளே எதுக்கு போய் அவர்கிட்ட வெப்பன் கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிப்பேன். பட் இப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி லாஜிக் இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி இப்படிலாம் கதைகள் இருந்திருக்கும்னு பார்க்குறப்போ இட் மேக்ஸ் ஸோ மச் சென்ஸ். பட் இதுதான் கருப்பசாமியோட கதை. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறப்போ உங்களோட அப்பா அம்மா வந்து பயங்கரமாக கருப்பசாமியை கும்பிடுவாங்க, அப்படியே பயபக்தியோட, எல்லா சாமிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த கதை தெரியாது. நீங்கள் அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கதையை சொல்லுங்கள், ஆர் நீங்களே அவங்க கிட்ட இந்த கதையை சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன், உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கருப்புன்னு பேர் வச்சிருந்தாங்களோ, கருப்புசாமின்னு பேர் வச்சிருந்தாங்களோ, உங்கள் பேருக்கு காரணமும் என்னங்கிறத இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்கள். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.